ஸோ டெம்பிள் ஆர்கிடெக்சரோட ஸ்டார்டிங் வந்து லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெம்பிள் ஆர்கிடெக்சரோட கண்டினியூஷன். ஸோ திராவிடியன் ஸ்டைல் ஆஃப் டெம்பிள் ஆர்கிடெக்சர் நகரா ஸ்டைல் ஆஃப் டெம்பிள் ஆர்கிடெக்சர் வந்து பார்த்தோம். ஸோ ஆக்சுவலாக ஒரு லாஜிக் ஃபாலோ பண்ணலாமா? சும்மா அதாவது வந்து நார்த்துலேருந்து ஒரு கல்ச்சர் சவுத்துக்கு வருது அப்படின்னா ஸோ எந்த இடத்துலலாம் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கும்னு பாருங்களேன். இப்போது நார்த்துலேயே ஒரு ஆர்கிடெக்சர் இருக்குது. இந்த ஆர்கிடெக்சர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பக்கத்தில் அதாவது இங்கேருந்து இங்கே ஒரு பில்டிங் கட்டுறாங்க, இந்த பில்டிங்கை பார்த்து இங்கே ஒரு பில்டிங் கட்டுறாங்க, இந்த பில்டிங்கை பார்த்து இங்கே ஒரு பில்டிங் கட்டுறாங்க. இப்போது இங்கே இருக்கிற பில்டிங் மாதிரி இது எக்ஸாக்டாக இருக்குமா? இருக்கவே இருக்காது. உங்களுக்கே தெரியும். இப்போ இதிலேருந்து கட்டும் போதே இங்கே சின்ன சேஞ்சஸ் வரும், இதிலேருந்து கட்டும் போது இது சேஞ்சஸ் வரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நகரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. எப்படி 3 டைப்பாக பிரிக்கிறாங்க? எப்படி? ஸோ இங்கே வந்து நகரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் 3 டைப்பாக பிரியுது. நம்ம வந்து இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெசரா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திராவிடர், இது வந்து நகரா, இது வந்து சப் நகரா. ஸோ திராவிடியன்லேயும் சப் திராவிடியன் இருக்கும். நாம் இப்போ நகராவை மட்டும் பார்க்கறதுனால சப் நகரன் ஸ்டைல். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நகரா ஸ்டைல் வந்து அப்படியே பிரியுது. எப்படி? ஒடிசா இந்த இடத்துல ஈஸ்டர்ன் பைடு வந்து ஒடிசன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஜுராவோ ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். கஜுராவோ ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோலாங்கி, குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சோலாங்கி. இப்போது ரொம்ப ஈஸியாக புரியணும் அப்படின்னா இந்த இடத்துல சோலாங்கி, இங்கே கஜுராவோ, இங்கே வந்து ஒடிசா. ஸோ இது வந்து சப் நகரன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். அவ்வளோதான். ரொம்ப போட்டு இது பண்ணிக்க வேண்டாம். ஸோ இப்போ வந்து ஒடிசாலேருந்து பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள், சின்ன சேஞ்சஸ் தான். ஒடிசாவில் வந்து டெம்பிள் கட்டுறாங்க அப்படின்னா ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியர் வால், இது வந்து எக்ஸ்டீரியர் வால், வெளிப்புறச்சவர். இது வந்து இன்டீரியர் வால், வீட்டுக்குள்ளே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே இருக்கக்கூடிய சவர். ஸோ இப்போ எக்ஸ்டீரியர் வால்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியே எக்ஸ்டீரியர் வால்ஸ் இது வந்து டெக்கரேட்டர், உள்ளே வந்து பிளெயினாக இருக்கும். எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வெளியே இருக்கக்கூடிய செவர் வந்து நல்லா லாவிஷாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ உள்ளே வந்தோம் அப்படின்னா அது ரொம்ப வெறும் பிளெயின் செவராக இருக்கும், பட்டி பார்த்த மாதிரி ரொம்ப க்ளீனாக இருக்கும். இப்போ இதுலேருந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒடிசாலேயே இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இப்படி ஒரு பில்டிங் இருக்கும். சரி, ஓகே. ஸோ இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே ஒரு தனி ஸ்டைல் வருது. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா இப்போ மேலே இந்த ஷிக்கரா போக போக இந்த மாதிரி கர்வி லீனியராக மாறுது. இது வந்து தியோல். ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தியோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெயிட்டாக போகும், சடனாக ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் இது வரை ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். கரெக்டாக ஒரு சில குறிப்பிட்ட பாயிண்டில் இது மாதிரி கர்வி லீனியர் டவராக மாறிடும். ஸோ 75% ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், ஜஸ்ட் 25% வந்து பார்த்தீங்கன்னா கர்வி லீனியர் டவராக மாறிடும். இதுதான் ஒடிசன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர், தியோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒடிசாவில் லிங்கராஜா டெம்பிள், பூரி ஜெகநாத் டெம்பிள், லிங்கராஜ் டெம்பிள் அண்ட் பூரி ஜெகநாத் டெம்பிள். அந்த லிங்கராஜா டெம்பிளை வந்து ராஜாராணி டெம்பிள்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஒடிசன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். ஸோ நெக்ஸ்ட் சண்டேலா. Chandela style of architecture or Khajuraho style of architecture. Khajuraho style of architecture. Chandela style of architecture or Khajuraho style of architecture. எல்லாத்துக்கும் ஒரு யூனிக் ஃபீச்சர், அவ்வளோதான். ஸோ ஆக்சுவலாக இந்த ஆர்கிடெக்சர், இந்த ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து மல்டிபிள் ஷிகராஸ் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இது ஏன் நான் வந்து இது ரெண்டும் சிமிலராக இருக்குது, இது ஒன்று மட்டும் ஹைட்டாக இருக்குது. இங்கே வந்து மெயின் காட். ஸோ அந்த ஷிகரா, மல்டிபிள் ஷிகராஸ், நிறைய கோபுரங்கள் இருக்கும்.
ஸோ அந்த கோபுரம் வந்து தமிழில் வந்து கோபுரம், ஸோ இது காமன் டேர்ம். பட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஷிகரா அப்படிங்கிறது திராவிடியன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரோட இதுதான் வந்து நகரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரோட இதுதான் வந்து ஷிகரா. ஸோ ஷிகரான்னு சொன்னாலே அது வந்து நகரா. இது வந்து சப்நகரன் ஸ்டைல். ஸோ இந்த நகரன் ஸ்டைலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் காட், இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்டரில் வந்து மெயின் காட், இங்கே வந்து மெயின் காட் இருக்கிற மாதிரி நமக்கு வந்து தெரியும். இது வந்து சப்சிடரி காட்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? மல்டிபிள் ஷிகராஸ் வந்து இருக்கும் கஜுராவோ ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரில். ஸோ ஜென்ரலாக கஜுராவோ ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் வந்து மவுண்டெயின்ஸில் கட்டியிருப்பாங்க, அப்ரைஸ்டு பிளாட்ஃபார்மில் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காந்தர்யா மகாதேவ் டெம்பிள். ஸோ கஜுராவோ அப்படிங்கிற பிளேஸு, குஜராத்தில் கஜுராவோ அப்படிங்கிறது தனி பிளேஸு, தனி ஒரு ஊர். அதில் வந்து காந்தர்ய மகாதேவ் டெம்பிள், லக்ஷ்மண் டெம்பிள், காந்தர்ய மகாதேவ் டெம்பிள். ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா சண்டேலா ஸ்டைல் ஆர் கஜுராவோ ஸ்டைல். ஆக்சுவலாக இது குஜராத்தில் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஒரு சில குஜராத் ஜெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜெயின் டெம்பிள் எல்லாமே கூட இந்த கஜுராவோ ஸ்டைலில் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சோலாங்கி டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர். ஸோ இதுவும் வந்து குஜராத்தில். இது யார் கட்டியிருப்பா? பேர்லேயே இருக்குது, சோலாங்கி ரூலர்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசன் ஸ்டைல் ஆஃப் டெம்பிள் என்ன சொன்னேன்? ஸோ ஒடிசன் ஸ்டைல் ஆஃப் டெம்பிளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியர் வால் வந்து பிளெயினாக இருக்கும், எக்ஸ்டீரியர் வால் வந்து லேவியஸாக டெக்கரேட்டடாக இருக்கும்னு சொன்னேன். ஸோ இப்போ இந்த சோலாங்கி டைப் ஆஃப் ஆர்கிடெக்சரில் முக்கியமான ஒரு ஃபீச்சர் வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர் டேங்க். ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர் டேங்க் இட்ஸ் அ நெசசரி ஃபீச்சர். இந்த சோலாங்கியில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் டேங்க் இருக்கும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நகரா ஸ்டைலில் நம்ம ஆப்சன்ஸ் ஆஃப் வாட்டர் டேங்க் சொன்னோம். ஜென்ரலாக நகரா ஸ்டைலில் என்ன சொன்னோம் அப்படின்னா அந்த மலை மேலே இருக்கும், மலை மேலெலாம் குளம் இருக்காது. ஸோ அப்போது ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர் டேங்க் அப்படிங்கிறது சோலாங்கி டெம்பிள் ஆர்கிடெக்சரில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் குளம் ஜென்ரலாக. ஸோ இதுதான் படிக்கட்டு. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வாட்டர் இருக்கும். ஸோ இந்த இடம் பூராமே வாட்டர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ என்னன்னா இந்த கோயிலோட படிக்கட்டில் சின்ன சின்ன கோபுரம், அந்த கோயிலோட ரெப்ளிகா. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ கோயில் இப்போ இந்த சின்ன ரெப்ளிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சோலாங்கி டெம்பிள் ஆர்கிடெக்சர். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர் டேங்க். அந்த வாட்டர் டேங்கோட ஸ்டெப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெம்பிளோட சின்ன மாடியூல், இந்த டெம்பிள் இப்படி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். சின்ன இந்த கோயில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி சின்ன இது இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த ஃபிலிம் சாங்ஸில் எல்லாமே கூட சோலாங்கி டெம்பிள் ஆர்கிடெக்சர் வந்து காமிச்சிருக்காங்க. ஐ திங்க் ஐ ஃபர்காட் த சாங். ஓகே. ஸோ ஆக்சுவலாக வந்து என்னென்னா அந்த கடவுள், அந்த மெயின் ஷ்ரைன், முக்கியமான கடவுள், அந்த கடவுளை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கடவுளை வந்து உள்ளே வச்ச மாதிரியும் அந்த சின்ன அந்த கோயிலோட டோட்டல் மாடியூலே சின்னதாக பண்ணி இந்த ஸ்டெப்ஸில் வந்து வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ மொதேரா சன் டெம்பிள் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா மொதேரா சன் டெம்பிள், சோமநாத் டெம்பிள் ரொம்ப ஃபேமஸ் டெம்பிள். ஸோ சோமநாத் டெம்பிள் ரொம்ப ஃபேமஸ் டெம்பிள். ஸோ ராஜா பீம்தேவ் சோலாங்கி தான் கட்டியிருப்பார். யார் உங்களுக்கே தெரியும், சோமநாத் டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் கொள்ளடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சவுத் இந்தியன் டெம்பிள் ஆர்கிடெக்சர். ஸோ நார்த்லேருந்து இப்போது ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், திராவிடியன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? திராவிடியன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திராவிடியன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். ஸோ ஆக்சுவலாக திராவிடியன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரோட பேஸ் எங்கேருந்து வருது அப்படின்னா, யார் வந்து இந்த டெம்பிள் ஆர்கிடெக்சரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பல்லவாஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆக்சுவலாக வந்து பல்லவாஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்லவாஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பல்லவாஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவா கிங்ஸ் 600 AD வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்லவாஸ் தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்னது? திராவிடியன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ பல்லவா ரூலர்ஸ் இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 3 ஸ்டேஜஸை கொண்டு, எப்படி நம்ம வந்து நகரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் 3 ஸ்டேஜஸ் ஆஃப்
இது டெம்பிள்ஸ் பார்த்தோமோ இதுவும் வந்து திராவிடியன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் 3 ஸ்டேஜஸ். ஸோ ஆக்சுவலாக பல்லவாஸ் அப்படின்னு வந்தாலே மவுண்டெயின் கார்விங்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பல்லவா ரதம், ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் மகாபலிபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சரதம், அதெல்லாம் என்னது மவுண்டெயினை கார்வ் அவுட் பண்ணி மவுண்டெயின் அங்கே ஆல்ரெடி மவுண்டெயின்ஸ் இருந்துச்சு அதை செதுக்கி ரதமாக வந்து மாற்றிருப்பாங்க. ஸோ அப்போது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதிலே சொல்லிட்டேன். ஃபஸ்ட் வந்து மவுண்டெயின் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மவுண்டெயின்ஸ் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக அந்த மவுண்டெயின்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக ஒரு குகைக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா கடவுள். ஸோ அந்த கடவுளை வச்சு கும்பிடுவாங்க. ஸோ கேவ். ஸோ ஸ்டேஜ் 1. ஸோ ஸ்டேஜ் 1 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஆல்ரெடி இருக்கிற குகையில் எடுத்துகிட்டு போய் நான் கடவுளை வச்சு கும்பிட்றேன். இப்போ ஸ்டேஜ் 2 என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆக்சுவலாக அந்த குகை வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும், உள்ளே வந்து ஃபைனாக ஆக்சுவலாக குகை இப்படி இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 2 என்ன பண்ணுறேன்னா ஆக்சுவலாக உள்ள குகைக்குள்ளே வந்து இது மாதிரி ஒரு ப்ராப்பராக உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் பண்ணி விட்றேன். ஸ்டேஜ் 2. ஸோ ஸ்டேஜ் 3ல என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக வெளியவே ஃபைன் பண்ணிடுறேன். வெளியவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வெட்டி எடுத்துடுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேஜ் 3. ஸோ மொத்தம் வந்து ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3. ஸோ ஸ்டேஜ் 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஸோ ஸ்டேஜ் 1 வந்து மண்டபான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸ்டேஜ் 1 என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மண்டபான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஸ்டேஜ் 2 வந்து ரதம். ஸோ ஸ்டேஜ் 3 வந்து டெம்பிள்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திரவர்ம பல்லவன் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. என்னது ஸ்டேஜ் 1 வந்து மண்டபம் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்ம பல்லவன் ஸ்டேஜ். ஸோ நெக்ஸ்ட் அவரோட பையன் யார்? நரசிம்மவர்ம பல்லவன். ஸோ நரசிம்மவர்ம பல்லவன் ஸ்டேஜ், பல்லவன் டெம்பிள் செகண்ட். ஸோ தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஸ்டேஜ் வந்து ராஜசிம்மவர்மன். நரசிம்மவர்மன் அதாவது ஃபஸ்ட்டு வந்து மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன், தேர்ட் வந்து ராஜசிம்மவர்மன். அவ்வளோதான். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திராவிடியன் ஆர்கிடெக்சரோட ஆக்சுவலாக இந்த தேர்ட் ஸ்டேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பிளாக வந்து சொல்கிறாங்க. தேர்ட் ஸ்டேஜ் வந்து டெம்பிள். ஓகே. ஸோ இது வந்து பேஸு. இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திராவிடியன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரோட பீக். ஸோ ஆக்சுவலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டெம்பிள் என்னது? தஞ்சை பெரிய கோயில். திராவிடியன் டெம்பிள் ஆர்கிடெக்சரோட ஜெனித் பீக். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெஞ்ச்மார்க் ஆஃப் தி திராவிடியன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ திராவிடியன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டட் பை பல்லவாஸ். பட் அதை வந்து ஒரு பீக் அட்டைன் பண்ணது யார் அப்படின்னா சோழாஸ். ஆக்சுவலாக சோழாவோட டெம்பிள்ஸ் எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்கும். ஆக்சுவலாக சோழாஸ் வந்து டெம்பிளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் வழிபாட்டு தலமாக வர்ஷிப் பண்ணுறதுக்காக மட்டும் யூஸ் பண்ண கிடையாது. அவங்க எதுக்காக யூஸ் பண்ணாங்க? எஜுகேஷன் பர்பஸ்க்காக, மார்க்கெட்டுக்காக யூஸ் பண்ணாங்க. அப்போது நிறைய மக்கள் வந்து அந்த கோயிலுக்குள்ளே ஆக்குப்பை ஆகணும் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட் வந்து சோழாஸோட எய்மாக இருந்துச்சு. இப்போ நிறைய மக்கள் அந்த கோயிலுக்குள்ளே ஆக்குப்பை ஆகணும் அப்படின்னா இப்போ நிறைய பெரிய இடம் இருக்கணும். இப்போ தஞ்சை பெரிய கோயில் போனீங்க அப்படின்னா அது வந்து இட்ஸ் லைக் சம்திங், அது கோயிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுலேயே ரொம்ப பெருசாக இருக்கும். பார்க்கும் போதே வந்து நமக்கு தெரியும். சென்ட்ரலில் கோயில் அதாவது மெயின் கார்டை வச்சுருக்கிற இடத்த விட சுற்றி இருக்கிற இடம் வந்து காலியாக இருக்கும். ஸோ இப்போது ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட என்ட்ரன்ஸை வந்து கோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அங்கே பாருங்கள். ஸோ இதுதான் வந்து டாப் வியூ ஆஃப் தஞ்சை பெரிய கோயில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
ஓகே, இந்த இடத்துல நம்ம கோபுரம் வந்து கரெக்டாக காமிக்கலாம். பாருங்க. ஸோ இப்போது இது வந்து கோபுரம். ஸோ பாருங்கள், இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கோபுரம். ஸோ ஜென்ரலாக திராவிடியன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் இது வந்து கோபுரம். ஸோ இதுக்குள்ளே போகிறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விமானம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோபுரம். ஸோ உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் ப்ரேயர் ஹால். இப்போ நம்ம வந்து ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடவுளை கும்பிட்ற இடம் வந்து ப்ரேயர் ஹால். ஸோ ஆக்சுவலாக நம்ம இந்த இடத்துல நின்று தான் வந்து பார்த்திங்கன்னா கும்பிடுவோம். மீன்ஸ் இதுதான் வந்து ப்ரேயர் ஹால். ஸோ ப்ரேயர் ஹால் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா விமானம். இது ஜென்ரலாக நம்ம வந்து இதையும் கோபுரம் தான் லோக்கல் லாங்குவேஜில் சொல்லிப்போம். பட் இது வந்து விமானம். இப்போது என்னென்னா, இப்போ உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கே நின்று வழிபடுவோம். உள்ளே நம்ம ஆல்ரெடி வந்து நகர ஸ்டைல் ஆஃப்